நான் சொன்ன இடத்துக்கு மாறா நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க, நீ போற வழி சரியில்லைன்னு கத்தன் அவன்கிட்ட திரும்ப திரும்ப பேசுறாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மூலமா ஆண்டவர் பேச வச்சாரு. அப்பவும் ஒண்ணுமே இல்லை, தூக்கி போட்டான். சரி பரவாயில்ல, அவருக்காக ஆண்டவர் ஒரு மீனை கட்டளையிட்டு அங்க மனம் திரும்ப வச்சு அப்போ ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அந்த நினிவேக்கு வந்து நான் மரண பரியந்தம் இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னான் பாருங்களேன். அவனுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டிருக்குது. அவன் இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய ரட்சிப்புல சந்தோஷப்படல, ஜனங்களுடைய மனம் திரும்புதல சந்தோஷப்படல. அவனுக்கு அந்த ஜனங்கள் மேல இருந்த கசப்புணர்ச்சி அவனுக்கு மாறல. செத்தா கூட அவன் மேல இருக்கிற கசப்பு எனக்கு மாறாது. அவன் எவ்வளவு துரோகம் பண்ணான் தெரியுமா? ஊழியம் செய்து கர்த்தர் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டும் அவனால சிரிக்க முடியல, சந்தோஷப்பட முடியல, எரிச்சலா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நீ இவ்வளவு தூரம் கடினமா இருக்கல்லப்பா, இனி உன்னை எதுக்குமே நான் வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் யோனாவிடத்துல ஒரு வார்த்தை கூட கர்த்தர் பேச மாட்டார். ஆனா உண்மையிலேயே நினிவே ஜனங்கள் வந்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இந்த யோனாவினுடைய ஒரு வார்த்தையினால ராஜா முதற்கொண்டு வேலைக்காரங்க ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் இருந்தவங்க. இந்த ரட்சிப்பு வந்ததற்கு பிறகு இந்த யோனா மட்டும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா அந்த இடத்துல இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த இடத்துல இருக்கிற மரியாதையே சொல்லுங்க. இதுதான் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறது. பிரதர், யாருக்காக கர்த்தர் பேசுறான்னு தெரியல. வெளியில நீங்க சாஃப்டா இருக்கலாம் சிஸ்டர், வெளியில நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்திற்கு மட்டும் உங்க இருதயம் கடினமா இருக்கலாம். நீங்க அதற்காக என்னென்னமோ விதண்டாவாதம் பேசிட்டே இருக்கலாம். ஏன் ஆண்டவரால மாத்த முடியாதா? ஏன் ஆண்டவர் மாத்த மாட்டாரா? அவருக்கு ஏன் செய்ய மாட்டாரா? அவர் பண்ண வேண்டியதானே, அவர் செய்ய வேண்டியதானே? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, என்னால முடியலன்னு நீ சொல்லு, நான் உன்னை தூக்குறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லு, உனக்கு நான் கத்து கொடுக்குறேன். ஆனா நீ பண்ணக்கூடாதா, நீ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருன்னா, அவர்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்கள் அங்கே அற்புதங்களை செய்யாமல் வந்தார்.